கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நிறைய நியூஸஸ் இருந்துச்சு. என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாலத்தீவை பற்றி சொல்லியிருக்காங்க. மாலத்தீவில் கடந்த வருஷத்துலேருந்து ஒரு சில பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் போய்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த நாட்டுடைய அதிபர் வேட்பாளராக இருந்த முகமது மூயிஸ் அப்படிங்கிறவர் இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருப்பார். அதன் பிறகு அவர் அந்த தேர்தலையும் ஜெயிச்சிருப்பார். முகமது மூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் மாலத்தீவோட அதிபராகவும் ஆகியிருப்பார். அவர் அந்த இந்தியா அவுட் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய சோல்ஜர்ஸ் ஓகேங்களா, இந்தியாவோட ராணுவ வீரர்கள் சில பேர் மாலத்தீவில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் மாலத்தீவில் இருக்காங்க, அவங்க வெளியேறணும் அப்படிங்கிறது தான் அந்த இந்தியா அவுட் அப்படிங்கிற கேம்பெயினை பற்றி விஷயம் ஓகேங்களா. அவர் ஒரு சீன ஆதரவாளராக இருக்கனால தான் இந்தியாவோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியே போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இந்தியாவோட சோல்ஜர்ஸ் எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்தியா சில விமானங்கள் மற்றும் சில ஹெலிகாப்டர்களை மாலத்தீவுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கோம். அவங்களோட அந்த ஹியூமானிட்டேரியன் எய்ட் ஓகேங்களா, ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்தியா ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்டை வந்து நம்ம கிஃப்டாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அதுக்கு அந்த ஒரு விஷயத்தை சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்தியாவோட சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு, இந்தியாவோட சோல்ஜர்ஸ் வெளியே போகணும்னு. பிற்காலத்தில் அவரே வந்து பிரசிடென்ட்டாகவும் ஆகிறாரு. பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறமா இந்தியாவுக்கிட்ட சொல்கிறாங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் சோல்ஜர்ஸ் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு டேட்டும் சொல்கிறாங்க. மே மாதத்துக்குள்ளே போய் ஆகணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதற்கிடையில் இந்தியாவும் மாலத்தீவ்ஸும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸோ இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, சோல்ஜர்ஸ் திருப்பி வாங்கிக்கிறோம், அதுக்கு பதிலாக டெக்னிக்கல் டீம் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கு மாலத்தீவ்ஸும் ஒத்துக்குப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இந்தியாவோட அந்த முதல் குழு அப்படிங்கிறது தாயகம் திரும்பியிருக்காங்க. ஸோ சோல்ஜர்ஸ் வந்துட்டு அதுக்கு பதிலாக அங்கே டெக்னிக்கல் டீம் உள்ளே போயிருக்காங்க. அதுதான் இந்த விஷயத்தில் இருக்குது, இந்த செய்தியில் இருக்குது சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா, அதிநவீன அக்னி 5 ஏவுகணை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அக்னி ரக ஏவுகணைகள் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு ப்ரெஸ்டீஜியஸான விஷயமா இருக்குது. அதில் அக்னி 5 அப்படிங்கிறதுக்கான டெஸ்டிங் அப்படிங்கிறது 2012 நமக்கு நடந்துட்டு வருது ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்டிங்கோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, MIRV அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி தான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா. ஸோ அது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா, மிசைல் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேங்களா. MIRV இங்கிலீஷில் மிசைல் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நமக்கு MIRVன்றது தெரிஞ்சாலே போதும் ஓகேங்களா. இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தி சேட்டலைட் மிசைல் வச்சிருக்கிறது ரொம்ப சில நாடுகள் தான் வச்சிருக்காங்க. அந்த ஒரு ப்ரெஸ்டீஜியஸான கிளப்ல இந்தியாவும் போய் சேர்றாங்க, ஒரு எலிட் கிளப்ல இந்தியாவும் போய் சேர்றாங்க ஓகேங்களா. ஸோ இதனுடைய சிறப்பம்சம் என்ன, இந்த MIRV டெக்னாலஜியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிசைல் இருக்குது அப்படின்னா அந்த மிசைலுக்குள்ள வார்ஹெட் அப்படிங்கிறது இருக்கும், குண்டுகள் அப்படிங்கிறது இருக்கும், ஏவுகணைகள் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா. அதுக்குள்ளே அந்த வெடிப்பொருட்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா. அது ஒரு மிசைல் ஒரு வார்ஹெட் வச்சுருக்கோம், அது ஒரு இடத்துல போய் தாக்குதல் நடத்தும் இது வரைக்கும் ஓகேவா. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது மூலயமா இந்தியானால் என்ன பண்ண முடியுமா, ஒரு மிசைலில் பல வார்ஹெட்டை வைக்க முடியும், பல குண்டுகளை வைக்க முடியும். அந்த ஒவ்வொரு குண்டுகளும் ஒவ்வொரு இடத்துல போய் விழும் ஓகேங்களா. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை அதை டார்கெட் பண்ணும். ஒன்று இந்த சைடு, ஒன்று அந்த சைடு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸை நம்மளால் இந்த குண்டுகளை வச்சு அட்டாக் பண்ண முடியும் சரிங்களா. அதுதான் இந்த டெக்னாலஜியோட சிறப்பம்சமாக இருக்குது. இந்த ஒரு டெக்னாலஜி உலகத்தில் சில நாடுகள்கிட்ட மட்டும் தான் இருக்குது, இப்போ இந்தியாவுக்கிட்டேயும் இருக்குது சரிங்களா. ஸோ இதனுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5000 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய ரேடியஸாக இருக்குது. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த DRDO தான் இதை உருவாக்கியிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்தியாவோட தயாரிப்பாக இருக்குது. இண்டிஜினியஸ்லி டெவலப்டு அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கிட்டத்தட்ட ஃபுல் ஆஃப் ஏஷியா, யூரோப்போட அந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூரோப் அண்ட் தென் நார்தன் சைனா, இந்த மாதிரி பல பகுதிகளை அதனுடைய ரேடியஸில் கவர் பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த அக்னி 5 ஏவுகணை, அதனுடைய சோதனை வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அதை பற்றின தரவுகளை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம் சரிங்களா. அடுத்தது நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிற திட்டம் 2022 வந்திருக்கும். இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறாங்கன்னா, இந்த ட்ரோன் பற்றின ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. அந்த ட்ரோன் பற்றின ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள விவசாயத்தில் ட்ரோனை எப்படி யூஸ் பண்ணலாம், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் மகளிர் சுய உதவி குழுக்களில் அதிகமாக இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு ட்ரோன்கள் பற்றின டெக்னிக்ஸை வந்து சொல்லி தர போகிறாங்க, அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா, வேளாண் பணிகளில் இந்த ஒரு விதைகளை தெளிக்கிறதாகட்டும்,
விதைகளை போடுறதாகட்டும், இல்லை ஒரு பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லிகளை வந்து தெளிக்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து மேனுவலாக பண்ணாமல் இந்த ட்ரோன்கள் மூலியமாக பண்ணால் அதிகமான லாபம் அப்படிங்கிறது இருக்கும் விவசாயிகளுக்கு. அந்த ஒரு விஷயத்தை பெண்களை வச்சு முன்னெடுக்கிற திட்டம் தான் இந்த நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தின்படி 5 ஆண்டுகளில் 1,00,000 பெண்களுக்கு வேளாண் பணி சார்ந்த ட்ரோன்களை இயக்குவது தொடர்பாக பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளில் 1,00,000 பெண்களுக்கு அடுத்த டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் என்ன டார்கெட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 3 வருஷத்தில் 15,000 ட்ரோன்ஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக இருந்துச்சு. நேற்று என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆல்ரெடி ட்ரைனிங்கில் இருக்கவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இப்போ 5 ஆண்டுகளில் 1,00,000 பெண்களுக்கு இந்த வேளாண் பணி சார்ந்த இந்த ட்ரோன்களை இயக்குவது தொடர்பாக ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதான் இந்த நமோ ட்ரோன் தீதியில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா மொழிபெயர்ப்புக்காக. ஓகேங்களா? வருஷம் இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டே வருது. 24 மொழிகளில் வழங்கப்பட்டுட்டே வருது. இலக்கியத்துறையில் மிக உயரிய விருதாக கருதப்படுது இந்த ஒரு சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த வருஷம் எழுத்தாளர் கண்ணையா தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான சாகித்ய அகாதமி விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ எதை ஒரு மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ என்ன ஒரு விஷயத்தை மொழிபெயர்த்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, அருணாச்சலம் பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் மமாங்தை எழுதிய தி பிளாக் ஹில் அப்படிங்கிற அந்த புக். ஓகேங்களா? ஸோ தி பிளாக் ஹில் அப்படிங்கிற புக்கை கருங்குன்றம் அப்படின்னு மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. அந்த ஒரு மொழிபெயர்ப்புக்காக தான் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கான அந்த மொழிபெயர்ப்புக்கான இந்த சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து, இந்தியாவில் முதல் பங்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது பசுவின் சாணம் இருக்கு இல்லையா, கவுடங்க், அந்த கவுடங்க்லேருந்து நேச்சுரல் கேஸ் எடுத்து அந்த நேச்சுரல் கேஸ் வச்சு ஒரு பங்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குஜராத்தில் பண்ணியிருக்காங்க. பசுவின் சாணம் கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விற்கப்படும் இந்தியாவின் முதல் பங்க் குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டத்தில் உள்ள தீசா தாரத் நெடுஞ்சாலையில் உள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா 550 முதல் 600 கிலோ வரையிலான இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ இவங்க அதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? பசுஞ்சாணத்தை வச்சு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிற ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிற ப்ரிப்பேர் பண்ணி அந்த பங்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் முறையாக நடந்திருக்கு. முதலியாக ஒரு பங்க் அப்படிங்கிற கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு தேவை, டேரெக்டாகவே தான் இருக்குது. ஸோ கவுடங்கை யூஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் கேஸ் பங்க் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்றதா டேரெக்டாக கேட்பாங்க. எங்கன்னா குஜராத்தில் இருக்குது நமக்கு. சரியா? அடுத்தது, ஆயுத இறக்குமதியில் இந்தியா தொடர்ந்து முதலிடம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ சர்வதேச அளவில் ஆயுதங்களை இறக்குமதி செய்கிறதுல இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்காங்க. அதுக்காக தான் அதித்தி ஸ்கீம் அப்படிங்கிறத ஒன்று நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இந்த அதித்தி திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா இந்த அதித்தி திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா இந்த அவங்களுக்கு தேவையான இந்த ஆயுத தளவாடங்களை எப்பயுமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அவங்களுக்கு தேவையானதை அவங்களே உருவாக்கணும், இந்தியாவுக்கு தேவையானதை இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புத்தாக்க நிறுவனங்களுக்கு 25 கோடி ரூபாய் நிதி அளிக்கிறது மூலயமா 30 கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸில் இனோவேஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டைம் பீரியட் 2026-28 வரைக்கும் அந்த ஒரு டைம் பீரியட் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் அதித்தி திட்டத்துக்கு கீழே. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அதிக அளவில் இறக்குமதி செய்கிறது இந்தியா தான் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் அதித்தி ஸ்கீம். ஸோ அது தனியாகவே நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருவோம். ஸோ அடுத்தது, இந்தியாவுக்கு ஆயுதங்களை அதிகம் விற்பனை செய்யும் நாடாக யார் இருக்காங்கன்னா ரஷ்யா வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ பாகிஸ்தானும் அவங்களோட இறக்குமதியை அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு அடுத்தபடியாக யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2வது இடத்துல சவுதி அரேபியாவும் 3வது இடத்துல கத்தாரும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு, சவுதி அரேபியா செகண்ட், 3rd வந்து கத்தார் வந்து இருக்காங்க. ஸோ ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள்லாம் அவங்களோட ஆயுத இறக்குமதி அப்படிங்கிறத அதிகரிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சீனாவோட அந்த அட்டூழியம் அப்படிங்கிறது, ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கனால தான் ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள்லாம் அந்த ஆயுத இறக்குமதி அப்படிங்கிறத அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்தது, குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு 1955 வந்திருக்கும். சரிங்களா? இந்த குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது 6 முறை திருத்தப்பட்டிருக்கு. நமக்கு 1986, 1992, 2003, 2005, 2015, அடுத்தது 2019. இந்த 2019 திருத்தப்பட்ட சட்டம் அதை பற்றி தான் இந்த இடத்துல பார்க்க வரோம். இப்போ
குடியுரிமை திருத்த சட்டம் 2019. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள், அதாவது அந்த சிறுபான்மையினர்னு அவங்க யாரெல்லாம் சொல்றாங்கன்னா ஒரு 6 மதத்தினரை வந்து சொல்றாங்க. ஹிந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பாரசீகள், அடுத்தது கிறிஸ்தவர்கள். ஸோ இந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்த 6 மதங்களை சேர்ந்தவங்க இந்தியாவுக்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை தருவோம் அப்படிங்கிறத இந்த சட்டம் சொல்லுது. ஓகேங்களா, குடியுரிமை திருத்த சட்டம் 2019. அதுக்கு ஒரு டேட்டும் வச்சிருக்காங்க. இந்த 3 மதங்களை சேர்ந்தவங்க, இந்த 3 கண்ட்ரியை சேர்ந்தவங்க, இந்த 3 நாடுகளை சேர்ந்தவங்க இந்த 6 மதங்களுக்கு 6 மதங்களில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க டிசம்பர் 31, 2014 இந்தியாவுக்கு வந்திருக்கணும். ஓகேங்களா, டிசம்பர் 31, 2014 முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தரதுக்கான சட்டம் தான் இந்த ஒரு சட்டம். குடியுரிமை திருத்த சட்டம் 2019 படி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரான ஹிந்துக்கள், சீக்கியர்கள், நமக்கு பௌத்தம், சமணம், அடுத்தது கிறிஸ்தவர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டிசம்பர் 31, 2014 முன்னாடி அவங்கெல்லாம் உள்ளே வந்திருந்தாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை தரக்கூடிய சட்டம் தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இது மத ரீதியாக இருக்கனால தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது நிறைய சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஒரு சட்டம் வருது அப்படின்னாலே அந்த சட்டத்துக்கான விதிகள் அப்படிங்கிறது வரணும். சரிங்களா, ஸோ இந்த சட்டத்துக்கான விதிகள் அப்படிங்கிறது நமக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்குறாங்க. குடியரசுத் தலைவர் ஒரு சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ள அந்த சட்டத்துக்கான விதிகள் அப்படிங்கிறது வரணும். ஏன்னா சட்டம் அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ தான், இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த சட்டத்துக்கான விதிகளில் தான் அந்த விஷயத்தை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த சட்டம் குடியரசுத் தலைவர் அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னா 6 மாதத்துக்குள்ளே வரணும். இன்கேஸ் அந்த 6 மாதத்துக்குள்ளே ரூல்ஸை ஃப்ரேம் பண்ண முடியல அப்படின்னா நாடாளுமன்றத்தில் போய் நம்ம எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத வாங்கணும். சரிங்களா, ஸோ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற குழுக்கள் கிட்ட நம்ம எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம அரசாங்கமும் தொடர்ச்சியாக 2019 சட்டம் போட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் முடிஞ்சு ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி மார்ச் 11, 2024 அப்போ, ஓகேங்களா, திங்கட்கிழமை நேற்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சட்டம், இந்த விதிமுறைகள்லாம் இனிமேல் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி மார்ச் 11, 2024 குடியுரிமை சட்டத்தோட அந்த விதிகள் இனிமேல் நடைமுறைக்கு வருது, இன்னையிலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி மார்ச் 11, 2024 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அடுத்தது ஆஸ்கர் விருது பட்டியல். ஸோ மொத்தமாக என்னென்ன அவார்ட்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். நமக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த நடிகர், நடிகை, அடுத்தது அந்த அளவுக்கு கூட தேவையில்லை, எத்தனை அவார்டு, ஒரே படம் நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. ஆப்பன்ஹைமர் அப்படிங்கிற படம் 7 அவார்டு வந்து வாங்கியிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் முக்கியமான நபர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ ராபர்ட் டவுனிங் இருக்காரு, கிறிஸ்டோபர் நோலன், சிலியன் மர்ஃபி, இவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான அவார்ட்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சாலே போதும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட், தமிழக தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலாசாமி நியமனம். ஓகேங்களா, தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994, 73வது சட்ட திருத்தம் 1992 அடிப்படையில் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்துக்கு கீழே தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அரசியல் அமைப்பின்படி பார்த்தோம்னா ஆர்டிகல் 243K தான் நமக்கு ஒரு மாநில தேர்தல் ஆணையம் பற்றி சொல்கிறாங்க. இந்த மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலாக நடத்தும். ஓகேங்களா, ஸோ நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், லோக்சபாக்கான தேர்தல், மக்களவைக்கான தேர்தல், மாநிலங்களவைக்கான தேர்தல், சட்டமன்றங்களுக்கான தேர்தல், இதெல்லாம் நடத்தக்கூடிய அமைப்பு தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தக்கூடிய அமைப்பு யாருன்னா நமக்கு மாநில தேர்தல் ஆணையம் தான். ஸோ அந்த தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அவங்க தேர்தல் ஆணையரை வந்து நியமிச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பழனிக்குமார் அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. ஸோ அவரு ரிட்டையர் ஆனனால இப்போ யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஜோதி நிர்மலாசாமி அப்படிங்கிற இவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுதான் இந்த ஒரு செய்தியில் பார்க்குறோம். இவங்களோட பதவி காலம் அப்படிங்கிறது 5 வருஷம் இல்லாட்டி 65 வயசு வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விச் எவர் இஸ் ஏர்லியர் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் படிப்போம். ஸோ 5 years ஆர் 65 years ஆஃப் ஏஜ். அடுத்தது இந்தியா மியான்மர் எல்லையை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்தியா மியான்மர் எல்லை அப்படிங்கிறது நமக்கு ஹிஸ்டாரிக்கலாக வராங்க. 1937 பர்மா இண்டிபெண்டன்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா, பர்மாவை தான் இப்போ நம்ம மியான்மர்னு சொல்லலாம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1930
1935 கீழே தான் பர்மா இண்டிபெண்டன்ட் ஆகுறாங்க 1937. இந்தியா 1947 இண்டிபெண்டன்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமும் கூட 2 நாடுகளோட எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக இருந்ததில்லை. அது சுமூகமாக தான் இருந்துச்சு. மக்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. 1969 தான் ஒரு டீடைல்டு ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆகுது. ஓகேங்களா, இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இருக்கக்கூடிய எல்லை அப்படிங்கிறது 1643 கிலோமீட்டர் அப்படிங்கிறத வரையறுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் ஓகேங்களா, இந்த 4 மாநிலங்கள் ரொம்ப முக்கியம். மியான்மரோட எந்தெந்த மாநிலங்கள்லாம் எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். ஓகேவா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிப்பூர், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் நாகாலாந்து. ஸோ இவங்களாம் தான் அந்த பார்டர் ஷேரிங் ஸ்டேட்ஸாக வந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அப்போதைக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரிங்களா, அதுக்கப்புறமா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா 2018 ஓகேவா, 2018 நம்ம ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகுது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிற ஒப்பந்தம் இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிற அதுக்கு கீழே 2018 கையெழுத்தாகுது. இதற்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம 2 சைடு பார்டரில் இந்தியா பார்டரோட 2 சைடுக்குமே எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல், இந்த சைடு ஒரு 16 கிலோமீட்டர், இந்த சைடு ஒரு 16 கிலோமீட்டர், இந்தியன்ஸ் மியான்மருக்குள்ளே போகலாம், மியான்மரில் இருக்கவங்க இந்தியாவுக்குள்ளே வரலாம், எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை வந்து இந்திய அரசாங்கம் 2018 பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஒரு விஷயத்தினால ட்ரக்ஸோட ஸ்மக்லிங், டிராஃபிக்கிங், வெப்பன்ஸ் டிராஃபிக்கிங், அடுத்தது டெரரிசம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிறத நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் தமிழில் தடையில்லா இயக்க நடைமுறை அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ இந்திய அரசாங்கம் இந்த 2018 இந்த ஒரு திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தப்போ ஒரு பெர்மிட் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க 1968. ஸோ உள்ளே வரணும், இங்கே இருக்கவங்க அங்கே போகணும், அங்கே இருக்கவங்க இங்கே வரணும் அப்படின்னா பெர்மிட் சிஸ்டம், பெர்மிட் வாங்கிட்டு தான் போகணும் வரணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரதமராக இருந்தப்போ 2004 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 3 குறிப்பிட்ட பகுதிகள் சொல்லியிருப்பாங்க, 3 ஜோன் சொல்லியிருப்பாங்க. அந்த ஜோனில் தான் பீப்புள் கிராஸ் பண்ணிக்கணும், அந்த பார்டர் கிராசிங் அப்படிங்கிறது அந்த 3 இடத்துல தான் நடந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் மத்திய அரசாங்கம் 2018 இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம்ங்கிறத கொண்டு வராங்க. ஸோ நிறைய ட்ரக்ஸ் உள்ள வருது, நிறைய வெப்பன்ஸ் உள்ள வருது. இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க கூட அந்த மலைவாழ் ரீஜனில் இருக்கவங்க கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அட்டாக் பண்ணிட்டு மியான்மரில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள், குற்றச்சாட்டுகள்லாம் வர ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மியான்மரில் இப்போ உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அங்கே மியான்மரில் 2021 ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த ராணுவ ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் குழுக்களாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நிறைய மக்கள் இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க அகதிகளா. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி பார்டர் அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம். இதனால நிறைய மக்கள் உள்ள வராங்க. மக்கள் வேஷத்தில் நிறைய அந்த தீவிரவாதிகள், அப்புறமா அந்த ட்ரக்ஸை கொண்டு வரவங்க, இவங்களும் வந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அரசாங்கம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த பார்டரை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறாங்க. ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இந்த ஒரு விஷயத்தினால நமக்கு தெரியும், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து ஓகேங்களா, இவங்களாம் தான் மியான்மரோட அந்த பார்டர் ஷேரிங் ஸ்டேட்ஸாக வந்திருக்காங்க. இதில் மணிப்பூரில் இருக்கக்கூடிய அந்த கூக்கி இன மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் மியான்மரில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது. அவங்க தான் அந்த மியான்மரில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் தான் மணிப்பூர் வந்து போராட்டம் பண்றாங்க. அவங்க தான் ட்ரக்ஸ் எல்லாம் ஸ்மகிள் பண்றாங்க. அதை தடுக்கணும்னு மியான்மர் மணிப்பூர் அரசாங்கம் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் மணிப்பூர் கலவரத்தில் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ மியான்மரில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் மணிப்பூரில் வந்து ட்ரக்ஸ், அந்த ஆர்ம்ஸ், அந்த வெப்பன்ஸ்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தடுக்கணும்னு மணிப்பூர் கவர்மெண்ட் சொல்றாங்க. அதை தடுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் இந்த மணிப்பூர் கலவரமே வருது அப்படின்றத இந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால என்ன பண்றாங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிட்டு இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இருக்கக்கூடிய அந்த 1643 கிலோமீட்டர் பார்டரையும் ஃபென்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்மளோட உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஃபென்ஸ் பண்ணாலும் கலாச்சார ரீதியாக ஒரு கனெக்ட் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபென்சிங் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை தடுத்தாலும் கலாச்சாரம் ரீதியாக அது ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ்ல இருந்த விஷயம்.
விஷயங்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். எதையுமே தவிர்த்துட்டு போக முடியாத ஒரு டாபிக்ஸ் தான். அதனால தான் நிறையா இருந்துச்சு இன்றைக்கி டிஎன்ஏல. ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்து படித்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.